Hello students, welcome to Shiny Max 10th standard Max chapter 6 exercise 6.2 ல first question பார்த்திரலாம். Find the angle of elevation of the top of a tower from a point on the ground. அதாவது என்னன்னா இங்க ஒரு டவர் இருக்கு சரிங்களா. இந்த டவர்ல இருந்து கிரவுண்ட்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டவரோட டாப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் அதை தான் இங்கே கண்டுபிடிக்கணும் சரிங்களா. டீட்டாவோட வேல்யூ தான் நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ண போகிறோம். பாருங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்னன்னா கீழே இருந்து மேலே பார்க்கறது. ஓகே நெக்ஸ்ட் விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் எ டவர் ஆஃப் ஹைட் 10√3 மீட்டர். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டவரோட ஹைட் தந்திருக்காங்க சரிங்களா 10√3 மீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த டவருக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தந்திருக்காங்க பாருங்க 30 மீட்டர். அப்போ 30 மீட்டர்னு எழுதிடலாம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டவரோட டாப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் அதை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஓகே சொல்யூஷன் இப்போ பாருங்க டீட்டா, இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது ஆப்போசிட் சைடு, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது அட்ஜசன்ட் சைடு. நம்மளுக்கு இங்கே ஆப்போசிட் சைடோட வேல்யூவும் அட்ஜசன்ட் சைடோட வேல்யூவும் தெரியும். இந்த ரெண்டுமே வரக்கூடிய ஃபார்முலா எதுன்னு பார்க்கணும் சரிங்களா. இந்த ரெண்டுமே tan டீட்டா ஃபார்முலா தான் வரும். tan டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. நம்ம இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்முக்குமே tan டீட்டா ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இந்த டீட்டாவோட வேல்யூவை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ அதை அப்படியே வச்சுக்கலாம். tan டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு இது அதோட வேல்யூ என்னது 10√3. அப்போ 10√3ன்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை இனி அட்ஜசன்ட் சைடு இது இதோட வேல்யூ 30 மீட்டர். அப்போ 30ன்னு எழுதிக்கலாம். கேன்சல் பண்ணலாமா 1 10s are 10 3 10s are 30. ஓகே பேலன்ஸ் என்னது இருக்கும் √3 டிவைடட் பை 3. ஓகே √3 அப்படியே வச்சிருங்க டிவைடட் பை 3 எப்படி எழுதலாம்னா √3 இன்டூ √3 √3ஐயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 3 தான் கிடைக்கும். அப்போ 3ஐ நம்ம இப்படி பிரித்து எழுதிக்கலாம் ஏன்னா கேன்சல் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ பாருங்க √3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்னது இருக்கும் 1 டிவைடட் பை கீழே √3 மட்டும் இருக்கும். ஓகே இங்கே இருக்கக்கூடிய இந்த tan டீட்டாவை எழுதிக்கலாம். இனிமேல் என்ன பார்க்கணும்னா உங்கள் புக்கில் ஒரு டேப்லெட் காலம் தந்திருப்பாங்க. tan டீட்டாக்கு நேராக இந்த 1 டிவைடட் பை √3 எப்போ வரும்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்கள் புக்கில் ஒரு டேப்லெட் காலம் இருக்கும். இங்கே tan டீட்டா என்ன இருக்குது இதுக்கு நேராக 1 டிவைடட் பை √3 அதுவும் என்ன இருக்குது. இது எந்த ஆங்கிளுக்கு கீழே வருதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்களா 30 டிகிரி ஆங்கிளுக்கு கீழே தான் இது வருது. அப்போ tan எழுதிக்கலாமா tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை √3. இப்போ கம்பேர் பண்ணுங்க டீட்டா கூட பிளஸ்ல இங்கே என்னது இருக்கு 30 டிகிரி. அப்போ ஃபைனலாக டீட்டாவோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிட்டோம் 30 டிகிரி சரிங்களா. இனிமே ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க therefore angle of elevation of the tower is equal to 30 டிகிரி. அதாவது அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த டவரோட டாப்பை பார்க்கும்போது angle of elevation 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. இவ்வளவு அந்த